ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, காலையிலேருந்தே உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்கிறதுக்காக தான் இந்த சாயப்பா காத்துக்கிட்டு இருந்தேன். இத்தனை நாட்களாக நீ என்னை வணங்கியும் கூட உன் வாழ்க்கையில் எந்த கஷ்டமும் குறையலைன்னு நீ வருத்தப்பட்டதை பார்த்துட்டு தான் உனக்கு ஆறுதல் சொல்வதோடு மட்டும் இல்லாமல் உன் வாழ்க்கையில் மாறுதலை கொண்டு வருவதற்காக உன்னை பார்க்க வந்தேன். நான் ஒரு கணக்கு வச்சிருக்கேன். தாமதமானாலும் தரமான அற்புதங்களை கண்டிப்பாக உன் வாழ்வில் நடத்தி காட்டுவேன். அது வரைக்கும் நீ கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும் என் செல்லமே. நீ என்னை தேடி எங்கே போனாலும் நான் உன் பக்கத்திலே தான் இருந்துக்கிட்டு இருக்கேன்றது உனக்கு தெரியலை. உன் பிரார்த்தனைகளை எல்லாம் செவி கொடுத்து கேட்டுக்கிட்டு இருந்த நான் இப்போது அது அனைத்தையுமே சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். உண்மையான பக்தர்களை தான் நான் எப்போதுமே சோதிப்பேன். ஆனால் சோதனைகளின் பலனாக அப்புறம் அவங்க எதிர்பார்த்ததையும் கண்டிப்பாக நடத்தி தருவேன். நல்ல பிள்ளையாகிய உன்னை நான் எதுக்காக சோதிச்சேன் தெரியுமா? நல்லவர்களை மிகவும் நல்லவர்களாக ஆக்குறதுக்காக வேதனைகளையும் சோதனைகளையும் நான் தொடர்ந்து கொடுப்பேன். ஒரு மனுஷன் உண்மையிலே நல்லவனாக இருந்தால் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் என்ன பிரச்சனை வந்தாலும் தப்பான வழியிலேயோ தவறான வழியிலேயோ அடுத்தவனை ஏமாற்றும் துரோகத்தை செய்யவோ மாட்டான். அப்படிதான் நீயும் எப்போதும் நல்ல பிள்ளையாக இருக்கிறியான்றதை நான் சோதனை செஞ்சேன். இத்தனை நாட்களாக சோதனைகளை அதிகமாக அனுபவித்த உன் வாழ்க்கையில் இப்போது சுகம் மிக பெரிய அளவில் வரப்போகுது. நீ கவலை கொள்ள வேண்டாம் என் செல்லமே. இத்தனை நாளாக துவண்டு போய் சோகத்தில் இருந்த உனக்கு இப்போது துணையாக நான் இருந்து மாபெரும் வெற்றிகளை தரப்போகிறேன். கண்களை மூடி மனசார என்னை நினச்சிக்கிட்டு ஓம் சாய்ராம்னு மட்டும் சொல்லு. உன்னுடைய எல்லா வேண்டுதல்களையும் இப்போதே நான் நிறைவேற்றி கொடுத்துட்றேன் என் செல்லமே. நீ எந்த வேலையை செஞ்சாலும் எந்த விஷயத்தை செய்யணும்னு நினச்சாலும் உன்னால் இதை செய்ய முடியாதுன்னு சொல்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் இருப்பாங்க. ஆனால் உன்னால் அதை முடியும்னு நிரூபிக்க முயற்சி செய்து வெற்றி பெற உன்னால் மட்டும்தானே முடியும். நீ என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் அதை மறுத்து பேசுகிற மனிதர்களுக்கு மத்தியில் நீ நினச்சதை செஞ்சு முடிச்சு நீ வெற்றியாளன் திறமையுள்ளவன் என்பதை இந்த உலகத்துக்கு செஞ்சு காட்டு. எப்போவுமே அதிகமாக பேசுகிறத விட அதிக செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக நீ இரு. கடைசி நிமிஷத்தில் கூட நான் நினச்சேன்னா எதை எப்படி வேணும்னாலும் மாற்றிடுவேன். இப்போதும் அப்படிதான் உன் வாழ்க்கையை மாற்றி காட்டி உன் வாழ்க்கையில் அற்புதங்களையும் அதிசயங்களையும் நிகழ்த்த போகிறேன். உனக்கு எதிராக இருக்கிறவங்க என்னதான் ஆட்டம் ஆடினாலும் உன்னை ஆட்டி படைச்சாலும் இறுதியில் அவங்க என்கிட்ட படப்போகிற கஷ்டத்தை பற்றி உனக்கு தெரியாது. இத்தனை நாளாக உன் முன்னால் ஆட்டம் போட்ட மனிதர்கள் இப்போது நான் ஆடுற ஆட்டத்தை பார்க்க போகிறாங்க. நீ எதுக்காகவும் கவலைப்படாமல் உன் வாழ்க்கை பயணத்தை வெற்றிகரமாக வாழ தயாராகு. இனி யாராலும் உன்னை அசைக்கவும் முடியாது, அசைக்கவும் நான் விடமாட்டேன். நீ எதையாவது நினச்சி கவலைப்படாமல் உன்னால் நிச்சயமாக ஜெயிக்க முடியும். எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்கும்னு நம்பு. உன் மனசில் எந்த அளவு கோபமும் மனவேதனையும் அமைதியின்மையும் இருக்குன்னு எனக்கு தெரியும். அது எல்லாத்தையும் சரி செஞ்சு உன் வாழ்க்கைக்கான மாற்றத்தை நான் உண்டு பண்ணுறேன். நீ முன்வச்ச காலம் மட்டும் பின்வைக்க வேண்டாம் என் செல்லமே. வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் உன்னால் முடிஞ்ச முயற்சி செய். வழியே தெரியாத பாதையில் மனசில் வழியோடு நீ நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக இந்த சாயப்பா நான் வருவேன். அப்படிதான் இப்போதும் உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்திருக்கேன். வழி தெரியாமல் தடுமாட்டிக்கிட்டு இருக்கோம் சாயப்பா, எனக்கு ஒரு நல்ல வழி காட்டுன்னு நம்பிக்கையோடு என்னை வணங்கி வந்த உனக்கு நல்வழி காட்டுவதற்காகவும் உனக்கான நன்மையை உன் வாழ்வில் கொடுப்பதற்குமாக தான் இந்த சாயப்பா உன்னை பார்க்க வந்தேன். அப்பா, எனக்கு ஏன் இவ்வளவு சோதனைன்னு மட்டும் நீ ஒருபோதும் புலம்பாதே. நான் உனக்கு என்ன வேதனையை கொடுத்தாலும் சோதனையை கொடுத்தாலும் கடைசியில் அதுதான் உனக்கு சாதனையாக மாறப்போகுது. அதுதான் உனக்கு பேரையும் புகழையும் பெருமையும் செல்வ செழிப்பையும் சந்தோஷத்தையும் தரப்போகுதுன்றத நீ புரிஞ்சுக்கணும் என் செல்லமே. ஒரு சாதாரண மரத்துக்கே இலையுதிர் காலத்தை வச்சுட்டு தான் அதுக்கப்புறமா நான் வசந்த காலத்தை கொடுக்குறேன். அதே போல் உன் வாழ்க்கையிலையும் உனக்கு துன்பத்தையும் சோதனைகளை கொடுத்தாலும் அதுக்கப்புறம் நிரந்தரமாக இன்பமயமான மகிழ்ச்சியான வாழ்க்கையும் கொடுத்தே தீருவேன்.
கூடிய விரைவில் உன் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக மாறப்போகுது. உனக்கு ஆறுதல் சொல்ல 1000 பேர் இருந்தாலும் ஏதாவது ஒரு கஷ்டம்னா என்கிட்ட வந்து தானே அழுது புலம்புகிறேன். உன் கண்ணீரை நீ எனக்கு காணிக்கையாக கொடுத்ததை நான் ஏற்றுக்கிட்டேன். அதற்கு பலனாக உன் வேதனையை போக்கி உன் வாழ்க்கையில் உன்னை உயர வைக்க போகிறேன். நீ என் மேலே வச்சிருக்க தூய்மையான பக்தியால் நான் மனசு குளிர்ந்து போய் தான் நீ கேட்ட வரத்தையெல்லாம் கொடுத்து உன் மனதை குளிர்விக்க போகிறேன். உண்மை பேசக்கூடிய உன்னை இன்னைக்கு எல்லாரும் நம்பாமல் இருக்கலாம். ஆனால் பொய் பேசுகிறவனும் தப்பு செஞ்சவனும் என்ன தவறு செஞ்சான்றதை இந்த உலகத்துக்கு தெரியப்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய உண்மையையும் உன்னுடைய நல்ல குணத்தையும் கூட உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கு நான் புரிய வைக்கிறேன். நீ ஒருபோதும் கலங்காதே என் செல்லமே. இப்போ உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிக்கல்களும் பிரச்சனைகளும் முடிஞ்சு போய் நீயே எதிர்பாராத சந்தோஷமான வாழ்க்கையை வாழ போகிற. அதை எதிர்கொள்ள தயாராக இரு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து உன் வாழ்க்கையில் அமைதியையும் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் கொடுக்க போகிறேன். என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற அந்த நம்பிக்கையோடு நீ இருந்தாலே அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு அழைச்சிட்டு போகும். நீ தொடர்ந்து முயற்சி செய்கிறன்றது எனக்கு தெரியும். ஆனால் இப்போ உனக்கு கஷ்டமாக இருக்கிற இந்த விஷயம் நீ தொடர்ந்து முயற்சி செய்ய செய்ய கூடிய சீக்கிரம் சுலபமானதாக உனக்கே சந்தோஷமானதாக உனக்கு சாதகமானதாக உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துடும் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மட்டும் நீ சந்திக்கிற மனிதர்கள் யாரையும் குறை சொல்லாதே. நீ சந்திக்கிற நல்லவங்க எந்த அளவுக்கு உனக்கு மகிழ்ச்சியை தராங்களோ அதை போல மோசமான மக்கள் உனக்கு பாடத்தையும் கற்றுக் கொடுப்பாங்க. இந்த உலகத்தில் நீ படிக்க வேண்டிய பாடங்களும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களும் நிறைய இருக்குது. நல்ல மனிதர்கள் கெட்ட மனிதர்கள்னு நீ சந்திக்கிற எல்லார்கிட்ட இருந்தும் ஏதாவது ஒரு விஷயத்தை கற்றுக்கிட்டு கடந்து போகக்கூடிய ஆளாக இரு. உன் வாழ்க்கையில் வர்ற பிரச்சனைகளை நினச்சி வருந்தாதே என் செல்லமே. நிச்சயம் இந்த சாயப்பா உன் வாழ்க்கையை மாற்றி அமைச்சு உனக்கான விஷயங்களை நல்லபடியாக நடத்தி கொடுப்பேன். உனக்காக யாரும் இல்லையே நினச்சி வருத்தப்படாத. நியாயமும் நேர்மையும் உண்மையும் உன்னிடம் இருக்கும்போது நல்லவங்க தான் உன்னை நிச்சயமாக தேடி வருவாங்க. போலியான பொய்யான மனிதர்களும் உன்னை விட்டு விலகி போவாங்க. நீ இழந்த அனைத்தையுமே கூடிய சீக்கிரம் உன் காலடி தேடி நிச்சயமாக நான் கொண்டு வந்து சேர்ப்பேன். அது வரைக்கும் நீ என் மேலே நம்பிக்கை இழக்காமல் இருந்தால் மட்டும் போதும். வாழ்க்கைங்கிறது ரொம்ப அழகானது. அந்த ஒவ்வொரு நாளும் நீ கடந்து வருகிற ஒவ்வொரு மணி நேரமும் ஏன் ஒரு நிமிஷம் கூட உன்னால் திரும்ப அந்த நிமிஷத்துக்கு போக முடியாது. அதனால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடத்தையும் சந்தோஷமாக வாழ முயற்சி செய். எல்லா பிரச்சனைகளையும் மறந்து மனசை எப்போவுமே மகிழ்ச்சியாக வச்சுக்கணும்னு நினை. சரியான நேரத்தில் நிச்சயமாக உனக்கானது உன்னை வந்து சேரும். அதுவும் நீ விடாமுயற்சியோட நம்பிக்கையோடு இருந்தீனா எல்லாமே உனக்கு நல்லதாகவே நடக்கும். நீ எதை நினச்சும் வருத்தப்படாத. கூடிய சீக்கிரம் உன் நிலைமையை மாற்றி உன் வாழ்க்கையில் நீ இழந்ததையும் ஆசைப்படுவதையும் எதிர்பார்ப்பதையும் கூட கண்டிப்பாக உன் கைகளில் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன்.